வணக்கம் மாணவர்களே. இன்று 11ஆம் வகுப்பு வேதியியல் அலகு 1ல் வேதியியலின் அடிப்படை கருத்துக்கள் மற்றும் வேதி கணக்கீடுகளில் உள்ள தன்மதிப்பீடு வினா எண் 6 பார்க்க போகிறோம். ஒரு சேர்மம் இருக்குது, அதில் என்னென்ன தனிமங்கள் இருக்குன்னா எக்ஸு ஒய் இஜெட் இருக்குது. அதோட சதவீதம் கொடுத்துருக்காங்க, தனிமங்களின் சதவீதம். ஒப்பு அணுக்களின் எண்ணிக்கை முறையே 2, 1, 0, 5ன்னு கொடுத்துருக்காங்க. ஒப்பு அணுக்களின் எண்ணிக்கைன்னு ஒன்று கிடையாது. என்னதான் நமக்கு தெரியும், ஒப்பு மோல்களின் எண்ணிக்கை தான் தெரியும். அதுக்கு தான் இப்படி கொடுத்துட்டாங்க, சரியா? மூலக்கூறு நிறைங்கிறது இந்த சேர்மத்தோட மூலக்கூறு நிறை 400 கிராம் கொடுத்துருக்காங்க, சரியா? முதல் தனிமங்களை நம்ம எழுதுவோம். தனிமங்கள்ங்கிறது எனது எக்ஸு ஒய் இஜெட் இருக்குது, சரியா? அதோட சதவீதம் என்ன கொடுத்துருக்காங்க, 32, 24, 44%. ஒப்பு மோல்களின் எண்ணிக்கை என்ன கொடுத்துருக்காங்க, 2, 1, 0, 5, 2, 1, 0.5, சரியா? இதுக்கு என்ன ஃபார்முலா, ஒப்பு மோல்களின் எண்ணிக்கை நிறை பை அணுநிறை, சரியா? இப்போ நிறைங்கிறது நமக்கு தேவையில்லை, அணுநிறை நமக்கு தெரியாது, என்னங்கிறது இன்னும் கண்டுபிடிக்கலை. நிறைங்கிறது 32 தான், சரியா? அணுநிறையை கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா நிறை பை மோல். ஏன்டா மோல்களின் எண்ணிக்கை இங்கே இருக்குல்ல, அதை இங்கே கொண்டு வாங்க, நிறைய அணுநிறையை இந்த சைடு கொண்டு போங்க, சரியா? அணுநிறை தான் முதல் கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. அணுநிறையும் எளிய விகித வைப்பாடு மூலக்கூறு வைப்பாடு கொஸ்டினில் கேட்டிருக்காங்க, சரியா? இப்போ அணுநிறைக்கு என்ன ஃபார்முலா, நிறை பை மோல். நிறைங்கிறது எவ்வளோ இருக்குன்னு இப்போ நிறைங்கிறது நமக்கு தெரியணும். நிறைங்கிறது இப்போ 32 தான். 32 போடுவோமா, 32 பை மோல். மோல் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், 2. அப்புறம் என்ன கிடைக்கும், 16 கிடைக்கும். இதுக்கு 24 நிறை, மோல் 1. அப்புறம் என்ன தான் கிடைக்கும், 24 தான் கிடைக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா 44. நிறைங்கிறது எவ்வளவு, 44 பை மோல். மோலுங்கிறது 0.5. இதை அடித்தோம்னா என்ன கிடைக்கும், 1.2 தானே எழுதணும். இதை 1.2ன்னா பெருக்கிடணும். 1.2ன்னு எழுதுனா மேலே போச்சுன்னா என்ன ஆகும், 88 கிடைக்கும், சரியா? சரி, இதுதான் எனது அணுநிறை. இப்போ அணுநிறையை தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்து என்னது, எளிய விகிதம். எளிய விகிதம்னா இருக்கிறதுலே மோல்களின் எண்ணிக்கை எது குறைவாக இருக்கோ அதை கொண்டு எல்லாத்தையும் வகுக்கணும். இப்போ இங்கே 2ன்னு இருக்கா, இந்த 2ஐ 0.5ஆல் வகுக்கணும், 0.5ஆல் வகுக்கணும், சரியா? இங்கே 1 இருக்குது, 1 எதால் வகுக்கணும், 0.5. அடுத்து 0.5 இருக்குது, 0.5 0.5ஆல் வகுக்கணும், சரியா? இப்போது 2 பை 0.5 எப்படி எழுதலாம், 1/2ன்னு எழுதலாமா? அப்போனா இது கொண்டு இது மேலே வகுத்து பெருக்குனுச்சுன்னா என்ன ஆகும், இதோட மேலே எழுதியில் எப்படி எழுதுவோம், 2/1. இதோட தலைகீழியாக எழுதுவோமா மேலே கொண்டு வந்தா? அப்புறம் என்ன கிடைக்கும், ஆன்சரு 4 கிடைக்கும். இங்கே ஆன்சர் என்னது, 4, சரியா? இங்கே 1 இருக்குது, 0.5 எப்படி எழுதலாம், 1/2ன்னு எழுதலாம். மேலே கொண்டு வந்தால் தலைகீழியாக மாற்றணும். அப்புறம் 1 × 2/1. அப்புறம் ஆன்சர் என்ன கிடைக்கும், 2, சரியா? இது 2 கிடைக்கும். இப்போ இதுக்கு ஆன்சரு 1 தான். இதுதான் எளிய விகிதம். எளிய விகிதம் கண்டுபிடிச்சிட்டோம். எளிய விகிதத்துலேருந்து தான் இந்த வைப்பாடை நம்ம எளிய விகித வைப்பாடை எழுத முடியும். இப்போ எக்ஸுங்கிறது எனது 4 இருக்குது, அப்புறம் எக்ஸு 4ன்னு எழுதிக்கோங்க. ஒய்ங்கிறது 2 இருக்குது, ஒய் 2. இஜெட்டுங்கிறது 1 தான், அதனால் இஜெட் என்னது 1, சரியா? எக்ஸுங்கிறது இங்கே 4 இருக்குது, 4 போட்டோம். ஒய்ங்கிறது 2 இருக்குது, ஒய் 2ன்னு போட்டோம். இஜெட்டுங்கிறது 1 இருக்குது, 1ன்னு போட்டோம், சரியா? இதுதான் எளிய விகித வைப்பாடு. ஆனால் அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா மூலக்கூறு வைப்பாடும் கேட்டிருக்காங்க. எளிய விகித வைப்பாடை இந்த ப்ராக்கெட்டில் எழுதுங்க. எக்ஸு 4, ஒய் 2, இஜெட்டு 1, சரியா? இதை என்னால் பெருக்கணும்னா நமக்கு என்ன கிடைச்சிரும், மூலக்கூறு வைப்பாடு கிடைச்சிரும். மூலக்கூறு இந்த எண்ணுங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா மோலார் நிறைப்பை கணக்கிடப்பட்ட எளிய விகித வைப்பாடின் நிறை, சரியா? இப்போ எப்படி எளிய விகித வைப்பாடை நம்ம கண்டுபிடிக்கணும்னா அதோட எண்ணிக்கை என்னன்னு பாருங்கள். எக்ஸுங்கிறது 4 இருக்குது, அதோட அணுநிறை இங்கே என்ன இருக்குது,
16 இருக்கா, இந்த 16 அப்படியே போடுங்க. 16 ப்ளஸ்ஸு. அடுத்து பார்த்துங்க, ஒய்ங்கிறது என்ன இருக்குது, 2 இருக்குது. அதோட அணுநிறை என்ன இருக்குது, 24 இருக்குது. 24 அப்படியே போடுங்க. சரியா? இப்போ 4 இருக்குது. 4 × 16. 16 எங்கே இருந்துச்சு, 16ங்கிறது அணுநிறை. சரியா? எக்ஸோட அணுநிறை 16. ஒய்ங்கிறது 2 அணுக்கள் இருக்குது. அதோட அணுநிறை வந்து 24. இச்சென்ட்டுங்கிறது ஒரே ஒரு அணு தான் இருக்குது. அதோட அணுநிறை எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம், 88. சரியா? 4 16 48. சரியா? 4 16 64. 64. 2 28 48. இது 88. இது எல்லாத்தையும் கூட்டினோம்னா என்ன கிடைக்கும்னா நமக்கு 200 கிடைக்கும். சரியா? 200 தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா கணக்கிடப்பட்ட எளிய விகித வைப்பாடு. இது 200. சரியா? அதாவது எதோட எளிய விகித வைப்பாடுனா எக்ஸு 4, ஒய் 2, இஜெட்டு. சரியா? இஜெட்டின் எளிய விகித வைப்பாட்டோட நிறை. சரியா? நிறை கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், மோலார் நிறை பை கணக்கிடப்பட்ட எளிய விகித வைப்பாடு. இந்த மோலார் நிறைங்கிறது நமக்கு 400 கிராம் மூலக்கூறு நிறை கொடுத்துருக்காங்களே. அப்போ நான் மோலார் நிறையும் மூலக்கூறு நிறையும் ஒன்று தான். அப்போ நான் 400/200 என்ன கிடைக்கும், 0க்கு 0 அடி ஆயிரும். 2 2 4. அப்போனா 2. அப்போ எண்ணுங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா 2. அப்புறம் மூலக்கூறு வைப்பாடு இந்த இதை 2ஆல் பெருக்கணும். 2ஆல் பெருக்கினா மூலக்கூறு வைப்பாடு என்ன கிடைக்கும் நமக்கு, எக்ஸுங்கிறது 8000, ஒய்ங்கிறது 4000, இஜெட்டுங்கிறது 2000. சரியா? இதுதான் என்னது மூலக்கூறு வைப்பாடு. இது எளிய விகித வைப்பாடு. அணு நிறைய ஏற்கனவே நம்ம கண்டுபிடிச்சிட்டு வச்சுட்டோம். இந்த 3 தான் நமக்கு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. சரியா?